வணக்கம். இன்னைக்கு அக்னி சிறையில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஹெலன் ஹெலன் கெல்லர் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஹெலன் கெல்லர் வந்து அகலாம்பாவில் உள்ள டாஸ்குமியாவில் பிறந்திருக்காங்க. ஜூன் 1980 வருடம் ஜூன் 27 பிறந்திருக்காங்க. இவங்க பிறக்கும்போது வந்து 2 மாதத்து வரைக்கும் நல்ல குழந்தையால பிறந்திருக்காங்க. நம்மளே மாதிரி தான் எல்லாரும் மாதிரி நல்ல கிறிஸ்டின் தான் இவங்க நல்லபடியாக பிறந்திருக்காங்க. அப்போ வந்து 2 மாதத்துக்கு பிறகு ஒரு காய்ச்சல் வந்திருக்கு. காய்ச்சல் ரொம்ப காய்ச்சல் அடிச்சிருக்கு. அப்போ வந்து இவங்க அம்மா அப்பா வந்து ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. காமிச்ச உடனே காய்ச்சல் சரியாயிட்டு, காய்ச்சல் சரியான உடனே இந்த பார்க்குற டரனும் காது கேட்காமலும் போயிட்டு, பார்க்கவும் முடியல கேட்கவும் முடியல. எவ்வளோ பெரிய கஷ்டம். நம்மளுக்கே ஒரு நாளைக்கு கண்ணில் அடிபட்டுன்னு வச்சுக்கோயேன், சரி எனக்கு இன்னைக்கு கண்ணில் அடிபட்டுட்டு எனக்கு இன்னைக்கு பாடம் எழுத முடியாது அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து இவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டுரையை படித்தாங்க. ஒரு கட்டுரையை படிக்கும்போது அந்த கட்டுரையில் வந்து கண் தெரியாத ஒரு ஆசிரியை வந்து ஆங்கிலம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்க சொல்கிறாங்க, நம்ம பொண்ணையும் நம்ம அப்போ படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அவங்க அம்மாவுக்குள்ளே வருது. அப்போ வரும்போது என்ன பண்ணுறாங்க, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இருக்காங்கல்ல, அவங்க யாருக்குமா டெலிஃபோனை கண்டுபிடிச்சது. அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். அவங்கள்ட்ட போய் இப்போ எங்கள் பிள்ளைங்க வந்து பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது காதும் கேட்காது அப்படின்னு சொல்லும்போது 3 விஷயம், பார்க்க முடியாது காதும் கேட்காது பேசவும் முடியாது, எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு வந்து ஆனி சலிவான் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரை வந்து இவங்க கூட வந்து அனுப்பி வைக்காங்க. இவங்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்காண்டி அனுப்பி வைக்காங்க. அப்போ இவங்க வந்து முதல்ல ஹெலனை வந்து பார்க்க அந்த டீச்சர் போகிறாங்க. கையில் ஒரு பொம்மையை வாங்கிட்டு அப்படி போகிறாங்க. போகும்போது வந்து அந்த பொம்மையை கையில் கொடுத்துட்டு அந்த கையில் வந்து அந்த பொம்மையை டால் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதுறாங்க. அப்போ வந்து இது ஒரு வித்தியாசமாக தெரியுது. அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. தொட்டு இப்படி ஒருத்தவங்க பேசுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ வந்து தொட்டு இப்போ வந்து தொட்டு சொல்லி கொடுக்குறது. ஏன்னா வந்து கேட்க முடியாது பார்க்க முடியாது பேச முடியாது வந்து தொடு உணர்ச்சியால் சொல்லி கொடுக்குறது. அப்போ வந்து தண்ணி இடத்துக்கு கூப்பிட்டு போய் இந்த கையில் வந்து அப்படியே தண்ணி ஊற்றி நினைக்க வைப்பாங்களாம். அப்போ குளிருமா, அப்போ இதுதான் தண்ணி அப்படி அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காண்டி இந்த சைடு கையில் வாட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அப்புறம் பூந்தோட்டத்துக்கு கூப்பிட்டு போய் பூக்களை காமிச்சு இது பூவு அப்படியே ஒவ்வொன்றையும் தொட்டு பார்த்து அப்படி ஒரு மாதத்துல 30 வார்த்தை கற்றுக்கிட்டாங்க. அப்போ ஹெலனுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பேச்சு இன்னும் வரல. தொட்டு பார்த்து இப்படி கண்ணை பார்த்து இப்படி தொட்டு பார்த்தா இதெல்லாம் படிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நியூயார்க் நகரத்துக்கு போகிறாங்க. நம்ம அந்த ஆசிரியர் இருக்காங்களா இவங்களை கூப்பிட்டுட்டு நியூயார்க்கில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அப்புறம் சாரா புல்லர் அப்படிங்கிற ஒரு டீச்சர் வந்து இவங்களுக்கு வந்து பேச கற்றுக் கொடுத்தாங்க. எப்படின்னா அந்த தொண்டை இருக்கலாம், இந்த தொண்டையில் இப்படி வார்த்தை வரணும், அப்படி தொண்டையில் கையை வச்சு உதட அசைவு எல்லாம் வச்சு இப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கொஞ்சமாக சொல்லி கொடுக்கும்போது பேச்சு திறன் வந்துடுது. அப்போ என்ன செய்தாங்க, ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா இது வந்து தன்னம்பிக்கை இருந்தால் தான் செய்ய முடியும். அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன செய்தாங்க, கிளருக்கு வந்து பேசவும் வந்துடுது. பேசவும் வரும்போது 2ஆம் உலகப் போரில் வந்து நிறைய பேர் வந்து அடிபட்டு கண்பார்வைப்பட்டு எல்லாம் போயிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து ஆறுதல் படுறதுக்காண்டி இவங்க வந்து பேச போயிருக்காங்க. யாரு, நம்ம ஹெலன். இவங்களுக்கே கண்ணு தெரியாது அப்படின்னா தன்னம்பிக்கையாக நீங்கள் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஃபேமஸாக இருக்காங்க. ஃபேமஸ் ஆனவொடனே மொத்தம் 25 நாடுகளுக்கு இவங்க சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. சுற்றுப்பயணம் போய் இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கறது. அப்போ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஹெலன் பேச்சுனா எல்லாரும் விரும்பி கேட்பாங்களாம். அவ்வளோ தைரியமாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். நம்ம வந்து கஷ்டம் இல்லைனாலே வாழ்க்கையே கிடையாது. கஷ்டம் இருந்தால் தான் தன்னம்பிக்கையும் பொறுமையும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது ஹெலன் சொல்கிறாங்கன்னா ஒரு பேட்டியில் அவங்க சொல்கிறாங்க வந்து உலகத்தை என்னை பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலகமே என்னையே திரும்பி பார்க்கணும்னா நான் கடுமையாக உழைக்கணுமா. உலகம் பூராமே இவங்க பார்த்துருக்காங்கன்னா அவங்க உழைச்சாதானே பார்க்க முடியும். ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன திரும்பி பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி கடுமையாக உழைச்சிருக்காங்க. கடுமையாக உழைச்சி 25 நாடுகளுக்கு போயிருக்காங்க. அமெரிக்க அதிபர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து மொத்தம் 10 அதிபர்கள் சந்தித்த ஒரு தலைவர். இவங்க தனியாக போய் வந்து பேச்சு இது எல்லாம் பண்ணி நாடுகளுக்காக போய் நிதி திரட்டி நிறைய வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடு கண் பார்வை இல்லாதவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து நிதி திரட்டி பெரிய அளவில் கொண்டு போய் இவங்க வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க சுயசரிதையை வந்து 21 வயசில் எழுதுறது எவ்வளோ பெரிய சாதனை. இளமையான 21 வயசில் வந்து இவங்க சுயசரிதை வந்து இவங்க எழுதுறாங்க. எழுதி அதுக்கு ஒரு அவார்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இவங்களை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்து அதுலேயும் இவங்களே நடிக்காங்க. அதில் வந்து அகாடமி விருது வேற வாங்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். 21 வயசில் ஒரு பெண்ணு சாதிக்கன்னா அப்போ 30 வயசில் எங்களுக்கு ஒரு காதல் வருது. இப்போ 30 வயசில் ஒரு காதல் வருதுன்னா அந்த காதல் பண்ணுறவர் வந்து நீங்கள் ஆசிரியர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என் கூட தனியாக வந்துடணும் ஓடி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இதில் வந்து ஹெலனுக்கு உடன்பாடு இல்லை.
அப்போ எனக்கு கல்வி கற்றுக்கிட்ட ஆசிரியர் குடும்பத்தை மீறி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காதலை நிராகரிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த காதலை வந்து ஏற்று போயிருந்தா இவ்வளோ பெரிய தலைவியாக ஆயிருக்க முடியுமா? எத்தனை பேருக்கு இவங்க மோட்டிவேஷன் கொடுக்குற இவங்களாம் மாறியிருக்காங்க. இவங்க வந்து சிறந்த முறையில் வந்து பேச்சாளர், அதுக்கப்புறம் சிறந்த வழக்கறிஞராகவும் இருக்காங்க. 12 புக்கு எழுதியிருக்காங்க. எத்தனை புக்கு எழுதியிருக்காங்க? 12 புக்கு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தன்னம்பிக்கை இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மோட்டிவேஷன் கொடுத்ததுன்னா ஆனி சல்லிவான் அவங்க வந்து இவங்க கூடவே இருந்திருக்காங்க. கூடவே இருந்து இறக்குற வரைக்கும் இவங்க கூட இருக்காங்க. இவங்க இறந்தது வந்து இவங்க இறக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெலனுக்கு வருத்தமாக இருந்துச்சு. அவங்க கையை பிடிச்சே வச்சுருந்தாங்க. ரொம்ப அவங்க சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பாலி தாமஸ் அது பண்ணவங்க அதுக்கு பிறகு தான் வந்திருக்காங்க. இப்போ வந்து இவங்களோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம்னா நம்ம என்ன சொல்றோம், சாலிவான் அவங்க தான் முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அப்போ இவங்க வந்து கண் பார்வை தெரியாது, காது கேட்காது, பேச முடியாது. இவங்களோட முயற்சியால் தான் பேசியிருக்காங்க. இப்போ ஜூன் 1 இவங்க இறந்துருக்காங்க. தூக்கத்திலே இவங்களோட உயிர் தெரிஞ்சுது. இவங்களுக்கு வந்து நிறைய அவார்டு கொடுத்து இவங்க நகரங்களில் வந்து ஹெலன் கெல்லர் நகர் அப்படின்னு இருக்குது. ஹெலன் கெல்லர் மருத்துவமனை இவங்க பேர் சொல்கிறது மாதிரி இவங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கண் காது மூக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம நினச்சா என்னெல்லாம் உழைக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இளைஞர்கள் வந்து ரோல் மாடலாக நடிச்சுக்கணும். எனக்கு வந்து இந்த காலில் இன்னைக்கு அடிபட்டு எனக்கு ரொம்ப வலி வலிச்சுது. இவங்க கதையை படிக்கும்போது இதெல்லாம் ஒரு தூசின்னு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அப்போ நம்ம இதை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு உணர்வு வரணும். நம்மளும் எல்லாம் முடியும், நம்மளும் எல்லாம் சாதிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் சாதிக்கலாம். சரியா?